ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புடலங்காய் வச்சு ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். அதுக்கு புடலங்காய் எடுத்துக்கலாம். அதோட மேல் தோலை இந்த மாதிரி சீவிக்கோங்க. நம்ம டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தியான இந்த ரெசிபி செய்கிறதுக்கும் ரொம்பவே நேரம் எடுக்காது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. க்ளீன் பண்ணி நல்லா மேல் தோலை சீவிட்டு க்ளீன் பண்ண இந்த புடலங்காவை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மெலிசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. திரும்ப இதே மாதிரி புடலங்காயெல்லாம் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கு மாதிரி சைஸஸ் போட்டுக்கோங்க. அதுவும் மெலிசாக இருக்கட்டும். இதே மாதிரி மெலிசா பீசஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி எப்போதும் புடலங்கால கூட்டு பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த புடலங்காய் கொட்டைகளை சட்னி அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள்ஸ்லேயும் ஸ்டிக் ஷேப்லேயும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ண அந்த புடலங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புடலங்காலே தண்ணி விடும், அதனால் தண்ணி அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி பவுடர் இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் பவுடர் மாதிரி தான் இருக்குது. அதனால் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திரும்ப இந்த புடலங்கால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கட்டும். நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆயில் ஹீட் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே டக்கு டக்குன்னு போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவுமே ஹெல்தியான, டேஸ்டியான, சிம்பிளான, கிறிஸ்பியான இந்த ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட புடலங்காய் சில்லி 65 ரெடி ஆகிடுச்சு. மசாலா போடுற டைம் மட்டும்தான். ஆயிலில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் கையாலே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சா எப்போதுமே கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.